இங்க நிறைய சட்ட போராட்டம் நடத்துறீங்க. கட்சி நாங்கள் தான், பாமக நாங்கள் தான் அப்படின்னு. ஆனா அந்த சட்ட போராட்டத்துக்கான ஒரு விடை கிடைக்கல, ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிற ரிசல்ட் இல்ல. அதனால இப்ப தேர்தலில் போட்டியிடுறது அப்படிங்கிற ஒரு முடிவை நோக்கி போறீங்க. என்ன சின்னம், என்ன கட்சியினுடைய பெயர் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமானதா இருக்குல்ல? வணக்கம். நிச்சயமா சார், எங்களுடைய கட்சி பெயர் பாட்டாளி மக்கள் கட்சி, அது அனைவருக்கும் தெரியும். எங்களுக்கு சின்னம் மாம்பழம் என்பது விரைவில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இந்த மாம்பழம் சின்னத்தில் தான் எங்களது வேட்பாளர்கள் போட்டியிடப் போகிறார்கள். மக்களிடம் நாங்கள் வாக்கினையும் கேட்கப் போகின்றோம். இல்லைங்க, தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருப்பது திரு அன்புமணி ராமதாஸ. பாமக என்கிற பெயரும் கட்சியினுடைய சின்னமான மாம்பழமும் அவர் கையில இருக்கு. அது இது பண்ணணும்னு உரிமையியல் நீதிமன்றத்தில் நீங்க போட்ட வழக்கு விசாரணை ஒத்தி வச்சாச்சு. அது எப்படியும் தேர்தலுக்கு பிறகாகத்தான் அந்த வழக்கை விசாரணைக்கு வரப்போகுது. அப்ப என்ன நம்பிக்கையில இன்னும் நீங்க மாம்பழம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றீங்க? அதாவது தேர்தல் நேரத்தில் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளை பொறுத்த மட்டும் இல்ல, ஒரு சின்னத்தை ஒரே நபர் கேட்டால் அந்த சின்னத்தை ஒதுக்க முடியும் தேர்தல் ஆணையம். சரி, அதே சின்னத்தை 2-3 தரப்பினர் கேட்கும் பொழுது அதை ஒதுக்கித்தான் வைக்க முடியுமே தவிர கேட்கின்ற நபர்களுக்கு தனியாக அதை ஒதுக்க முடியாது. இல்ல திரு கோபால், நீங்க சொல்றது அது காமன் சிம்பிள்ஸுக்கு பொருந்தும். ஆனா கட்சியினுடைய சின்னம்னு வந்துட்டா, அதிகாரப்பூர்வ சின்னம்னு வந்துட்டா அது பொருந்தாது. அப்ப மாம்பழம் சின்னத்தை திரு அன்புமணி ராமதாஸிடம் இருக்கு அப்படின்னா அதை உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் சூழல். இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னம் மாம்பழம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அதே நேரத்துல அன்புமணிக்கு தான் சின்னம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்தை ஒதுக்கல. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் முகவரி போட்டுதான் அதை அனுப்பிச்சிருக்காங்களே தவிர தலைவர் அன்புமணி என்று அனுப்பவில்லை. அதே நேரத்துல தேர்தல் ஆணையம் சொல்வது என்னவென்றால், எங்களிடம் இருக்கின்ற ஆவணங்கள் படி மருத்துவர் அன்புமணியை நாங்கள் தலைவராக சொல்கிறோமே தவிர இந்த கடிதம் ஒரு உத்தரவு கிடையாது, இதை வைத்து நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது என்று தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக சொல்லிவிட்டது. நாங்கள் வழக்கு தொடுத்தோம். தேர்தல் அறிவித்த காரணத்தால் அந்த வழக்கு தேர்தல் முடிந்த பிறகு விசாரணையை தொடங்க வேண்டும் என்று சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கின்றது. சற்று தாமதமாக எங்களுடைய சின்னம் யாருக்கு கிடைக்கும் என்பது. இருந்தாலும் கூட சின்னத்துக்காக நாங்கள் போட்டி போடும் பொழுது நிச்சயம் தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்தை முடக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு செல்லும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இல்ல, இப்ப என்ன நம்பிக்கை உங்களுக்கு? இப்ப தேர்தலில் போட்டியிடணும்னு முடிவு பண்ணியாச்சு. திருமதி சசிகலா அவர்கள் தொடங்கிய கட்சியோட ஒரு கூட்டணி வச்சாச்சு. 234 தொகுதிகளிலும் போட்டி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்துட்டீங்க. என்ன நம்பிக்கை இருக்கு? என்ன அடிப்படையில் இந்த தேர்தலில் போட்டிங்கிற முடிவுக்கு வந்தீங்க? எங்களுக்கு திரு கோபு, நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு ஸ்ரீனிவாசன், தற்போது அதிமுகவினுடைய எதிர்ப்பு, அங்கிருந்து தொடங்கின திருமிகு சசிகலா, திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு புதிய கட்சியை தொடங்குறாங்க. பாமகவில் ஒரு பிளவு ஏற்பட்டது. டாக்டர் ராமதாஸ் கட்சியினுடைய நிறுவனர், அவர் தரப்பிலும் 2 பேரும் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. பல மாவட்டங்களில் கணிசமான தொகுதிகளில் அவர்களால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னும் போது அது அதிமுகவுக்கு சிக்கலா மாறாதா? இந்த தேர்தலை பொறுத்த வரையுங்க, அதாவது தமிழக மக்களுடைய வாழ்வுரிமையை காப்பாற்றுகின்ற அணி அது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி. மக்கள் விரோத திமுக கூட்டணியை எதிர்த்து இந்த அணி களம் காணுது. இதுதான் பிரதான அணிகளாக தமிழ்நாட்டில் மக்களால், பெரும்பான்மை மக்களால் பார்க்கப்படுகின்ற கூட்டணி. இந்த கூட்டணி தான் தமிழக மக்கள்கிட்ட மனசுல இருக்கே தவிர இப்ப திடீர்னு 5வது அணியாக கட்டமைத்து வந்திருக்கிற மரியாதைக்குரிய சசிகலா அம்மையாரோ, மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயாவோ இந்த களத்திலேயே அவங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தான் கருத்து. என்னன்னா, களத்திலேயே வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்க அவங்களை 5வது அணி அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. நீங்க தான் இப்ப 5வது அணின்னு சொல்றீங்க. இப்ப 5வது அணின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னா எப்படி? இல்ல, அவங்க சொல்றாங்கல்ல, தேர்தலில் 5வதா அவங்க வர்றதா சொல்றாங்க. அது களத்துல எடுபடாது. அதற்கான நிலவரம் இங்க இல்லை. காரணம் என்னன்னா, அன்னை கேசிபி சொன்ன மாதிரி ஐயா அன்புமணியை எதிர்த்து களம் காணுகிறார் மருத்துவர் ஐயா. நலன் இதுல எதுவுமே இல்லாம ஒரு கூட்டணி அமைத்து
திடீர் உப்புமா மாதிரி திடீர்னு மக்களை சந்திக்கிறத வந்து ஒரு சந்தர்ப்பமாக தான் மக்கள் பார்ப்பாங்களே தவிர இதை வந்து ஒரு பெரிய நோக்கத்திற்கான கூட்டணியா மக்கள் கருத மாட்டாங்க. இது ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு இது நல்லாவே தெரியும். என்னன்னா அவர் வந்து அன்புமணி மேல உள்ள அந்த வருத்தம் காரணமாக தான் அவர் களத்துல நிக்கிறார். சார் நீங்க சொல்ற மாதிரி இது கூட்டணி தான் சார் திடீர்னு முடிவானது. ஆனா திருமதி சசிகலா தொடர்ச்சியாக அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதிமுக ஒருங்கிணைப்புன்னு பேசினாங்க. அதுக்கப்புறம் செங்கோட்டையன், ஓபிஎஸ் போன்றவர்கள் வருவார்கள் அப்படின்னு பேசினாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்த பிறகாக தான் ஒரு புது கட்சியை தொடங்கி தேர்தலை சந்திக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி அவங்க ஒன்றும் திடீர்னு இதையெல்லாம் செஞ்சிடல. இல்ல, களப்பணின்னு ஒண்ணு இருக்குங்க. களப்பணின்றது தமிழக மக்கள் படுகின்ற இன்னல்களை களத்தில் யார் நின்று போராடினாங்க, களத்துல நமக்காக யார் குரல் கொடுத்தாங்க, விலைவாசி ஏற்றத்தால் மக்கள் தவித்த போது யார் மக்கள் போராட்டத்தை எடுத்தாங்க, அந்த கள போராட்டத்தை முன்னெடுத்து எடுக்கின்ற அந்த அரசியல் தலைமை, அந்த தலைமையை தான் அதிமுக எடப்பாடியார் புரட்சி தமிழர் இன்றைக்கு மக்களை வந்து திமுக அரசோடைய கொடுங்கோல் ஆட்சியை வந்து வெளியில பிரச்சாரம் பண்றாரு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு 190 தொகுதிக்கு இது வரைக்கும் அவர் கடந்து மக்களை சந்திச்சிருக்கிறாரு. தேர்தல்ன்றது ஒரு நீண்ட பாதை. நீங்க சொல்ற களப்பணி, நீங்க சொல்ற பரப்புரை, இப்ப திமுகவுக்கு எதிராக அதிமுக அமைச்சிருக்கக்கூடிய கூட்டணி, இதெல்லாம் சரி. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு பரப்புரையை களத்துல இன்னொருத்தர் வந்து கூடுதலா பண்ண போறாங்க. நீங்க சொல்ற திமுகவோ திமுக கூட்டணி கட்சிகளையோ தாண்டி புதுசா ஒருத்தர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவுக்கு எதிராக பரப்புரை செய்யும் போது அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதா? 1% கூட பாதிப்பு ஏற்படுத்தாது. இது அதைத்தான் நான் முன் போட்டிட்டு காட்டுறேன். எந்த வகையிலையும் இதெல்லாம் பாதிப்பு இல்லை. இப்ப வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கின காலத்துல கடந்த கால வரலாறே பாத்தீங்கன்னா திவாரி காங்கிரஸ், வாழப்பாடி ஐயா மறைந்த தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி எல்லாம் கூட்டணி வச்சு அதெல்லாம் பண்ணிருக்கிறார். அந்த கட்சிகளோடு இவங்க கூட்டணியா நின்னப்பயே இவங்க எத்தனை சதவீதம் எடுத்தாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப இது இந்த நேரத்துல அன்புமணி வந்து அதிமுக இன்னைக்கு வந்து கடுமையான அந்த கூட்டணி அமைச்சு பல்வேறு பரப்புரையில ஈடுபடுறாரு. மக்கள் அவருக்கு எப்படி எழுச்சியோட அவங்களை பாக்குறாங்க, இதெல்லாம் கள நிதர்சனம். இதெல்லாம் பார்க்காம ஏதோ தன்னை முன்னிலைப்படுத்தாத அரசியல்ல முன்னிலைப்படுத்தல ஒரே ஒரு மையப்புள்ளியை மையமா வச்சுக்கிட்டு நீங்க வந்து கூட்டணி அமைச்சு களத்துக்கு வர்றதுங்கிறத மக்கள் எப்படி ரசிப்பாங்க? மக்களுக்கு இதுவா பிரச்சனை? அவங்க அவங்களை ஏத்துக்கல, இவங்க இந்த தலைவரா ஏத்துக்கலங்கிறதா மக்கள் பிரச்சனை. மக்கள் பிரச்சனைங்கிறது இன்றைக்கு நிறைய அரசியல்ல அதுதான் பிரச்சனையா இருந்திருக்கு சார். பல காலகட்டங்கள்ல அரசியல்ல பல கட்சிகள் அல்லது பல தருணங்கள்ல இது ஒரு காரணமா இருந்து கட்சிகள் உருவான வரலாறும் இருக்குல்ல. அதிமுகவை பலவீனப்படுத்தணும்னு சொன்னவங்க ரொம்ப பேரு இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாங்க. அதனால அதிமுகவுக்கு எதிர்ன்னு யாருமே வந்து மக்கள் அங்கீகரிச்சு இதுவரையும் வரலாறே கிடையாது. அதனால அதிமுக மக்களோடு இணைந்து இன்றைக்கு என்டிஏ கூட்டணிக்கு தலைமை தாங்கி ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க திமுகவுக்கு எதிராக. இதுல வந்து குறுக்க சைக்கிள் ஓட்டுறது இதுக்கெல்லாம் இங்க வேலையே இல்லை. அது எந்த பாட்சாவும் இந்த தேர்தல் 26 தேர்தல் மக்களுக்கான வாழ்வியலை காப்பதற்கான தேர்தல். இதுல வந்து களப்பணியில வந்து அத்தனை தொண்டர்களும் முழு மூச்சா ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த அடிப்படையில வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு மாசு சதவீதத்தை வந்து நம்ம சரிச்சிடலாம், இவங்க வந்து அந்த வாக்குரிமையை பெற்றலாங்கிறதெல்லாம் வெறும் கற்பனை கனவு. சரி, முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் திரு புதுக்கோட்டை சீனிவாசன். நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு கேசிபி குறுக்கிட விரும்புகிறேன் சொல்லுங்க. சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக கட்சி தன் தலைமையில் இயங்க வேண்டும், தான் அந்த கட்சிக்கு தலைவராக இருந்து ஆதிக்கம்